சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக நெல்லை பாளையங்கோட்டை அருகே ஒரு டீ கடையில் வாடிக்கையாளர்கள் விலையேற்றம் குறித்து காரணம் கேட்க வேண்டாம் என்று உரிமையாளர் போஸ்டர் ஒட்டியுள்ளார். விலை உயர்வு குறித்து கேள்வி கேட்கும் வாடிக்கையாளர்களுக்கு பதிலளிக்க முடியாமல் ஏற்கனவே புண்பட்டு போயிருக்கும், கேள்வி கேட்டு மேலும் புண்படுத்தாதீங்க என உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். திருப்பத்தூர் தருமபுரி நெடுஞ்சாலையில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சாலையோர மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தாமல் வேரோடு பிடுங்கி வேறு இடங்களில் நடப்பட்டன. திருப்பத்தூரில் இருந்து தருமபுரி வரை செல்லும் நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் அளவிற்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பாக சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக சாலையின் இருபுறமும் இருந்த 100க்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு எடுத்து மாற்று இடத்தில் மறுநடவு செய்து பாதுகாத்து வந்தனர். இச்சூழலில் மரங்கள் தற்பொழுது துளிர்விட ஆரம்பித்ததால் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பாக வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியுடன் இணைந்து நடைபெற்ற பேரணியை மாவட்ட ஆட்சியர் சுகாபுத்ரா தொடங்கி வைத்தார். ரிசர்வ் லைனில் இருந்து சாட்சியாபுரம் வரை நடைபெற்ற பேரணியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று வாக்களிப்பதன் அவசியம் குறித்து அடங்கிய பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே திருவாலங்காடு வாடாரண்யேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் பங்குனி மாத கமல தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கோவில் இணை ஆணையர் மற்றும் அதிகாரிகள் அதிகாரப்பூர்வ அனுமதி அளிக்கும் முன்பாகவே தேரை சிலர் இழுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கு கோவில் நிர்வாகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் 20 நிமிடங்கள் தேரை சாலையில் நிறுத்தி அதிகாரிகளும் பக்தர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் சமாதானப்படுத்திய பின் தேரோட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதிக்கு 4வது முறையாக அமைச்சர் ஏவாவேலு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து மாநகர திமுகவினர் இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். கோவை தெற்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போட்டியிடுவார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கோவை மாவட்ட திமுகவினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக எம்எல்ஏ மகாராஜன் 3வது முறையாக உடன்பிறந்த தம்பியை எதிர்த்து களம் காண்கிறார். கடந்த 2019 மற்றும் 2021 தேர்தல்களில் அதிமுக வேட்பாளரான தனது தம்பி லோகிராஜனை வீழ்த்திய மகாராஜனுக்கு மீண்டும் திமுக தலைமை வாய்ப்பளித்துள்ளது. மகாராஜன் ஹாட்ரிக் வெற்றியை அடைவாரா, தம்பி லோகிராஜன் முதல் முறை வெற்றியை ருசிப்பாரா என்று தொகுதி மக்களிடையே எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பனங்குடம் கிங்ஃபிஷர் அணியினர் வழுக்குமரம் ஏறும் போட்டியில் வென்ற பரிசுத் தொகையில் இருந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கற்றல் உபகரணங்களை வழங்கியுள்ளனர். தேர்வு தொடங்க உள்ள நிலையில் பனங்குடம் கீரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 250 மாணவர்களுக்கு தேர்வு அட்டை மற்றும் எழுது பொருட்களை வழங்கிய இந்த இளைஞர்களின் நற்செயலை பொதுமக்கள் நெகிழ்ச்சியுடன் பாராட்டி வருகின்றனர். கொடைக்கானலில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. மூஞ்சிக்கல் 7 ரோடு சந்திப்பு, அண்ணாமலை, செண்பகனூர், முகார்த்தை நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்த மழையால் கொடைக்கானல் மலைப்பகுதியில் காட்டுத்தீ குறைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். சூறாவளி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரும் எதிர்க்கட்சி தலைவர் EPS வரும் 19ஆம் தேதி தனது சொந்த ஊரான சேலத்தில் பரப்புரையை நிறைவு செய்கிறார். அதிமுக வெளியிட்டுள்ள அட்டவணையின்படி ஏப்ரல் 2ஆம் தேதி தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் 3ஆம் தேதி வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் பரப்புரையில் ஈடுபடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, அரியலூர், சேலம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் பரப்புரையில் ஈடுபடும் EPS ஏப்ரல் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் சென்னையில் வாக்காளர்களிடம் ஆதரவை திரட்டுகிறார்.
நாமக்கல் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக ஸ்ரீதேவி மோகன் அறிவிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் வீட்டை முற்றுகையிட்டனர். தகுதியானவர்களுக்கு வாய்ப்பு அளிக்காமல் பணபலத்தின் அடிப்படையில் வேட்பாளர் தேர்வு நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அவர்கள் 39 நிர்வாகிகள் தங்கள் பொறுப்புகளில் இருந்து விலகப் போவதாகவும் அறிவித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் 294 வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா டீ கடைகளில் மக்களுடன் கலந்துரையாடி வாக்கு சேகரித்தார். மாஹி பிராந்தியத்தில் பாஜக வேட்பாளர் தினேசன் முதியவர்களின் ஆசி பெற்றும் ஏனாமில் மல்லாடி கிருஷ்ணாராவ் இளைஞர்களின் பேரணியுடனும் உற்சாகமாக பரப்புரை மேற்கொண்டனர். ஏப்ரல் 7ஆம் தேதியுடன் பரப்புரை நிறைவடைய உள்ளதால் வேட்பாளர்கள் சுறுசுறுப்பாக களமாடி வருகின்றனர். உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு தஞ்சையில் நடைபெற்ற வாக்கத்தான் விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர். தனியார் நிறுவனம் சார்பாக நடைபெற்ற பேரணி தஞ்சை தலைமை தபால் நிலையத்தில் தொடங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இதில் பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுத்தமே ஆரோக்கியம், நல்ல மனநிலை முக்கியம், புகைப்பிடிப்பதை நிறுத்துங்கள் என்பன போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி சென்றனர். சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் பணிபுரிய உள்ள 19,594 வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி வகுப்புகள் 16 மையங்களில் நடைபெற்றது. மாதிரி வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ளாத அலுவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் எச்சரித்துள்ளார். தேனிகுண்டா மற்றும் மேலப்பாக்கம் இடையே இயக்கப்பட்ட ரயிலில் கடத்தி வரப்பட்ட 4,50,000 ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பறிமுதல் செய்யப்பட்டது. ரயில்வே பாதுகாப்பு படையினர் சோதனை செய்தபோது இருக்கை கடியில் கஞ்சா மறைத்து கடத்தப்பட்டது தெரியவந்தது. 2 கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவற்றை கடத்தியது யார் என விசாரணை நடத்துகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்து தொடர்பாக போர்மேன் கைது செய்யப்பட்டுள்ளார். விஸ்வநத்தம் காமராஜ் நகரில் உள்ள சங்கர் என்பவருக்கு சொந்தமான நடேஷ் பட்டாசு தொழிற்சாலையில் கடந்த 27ஆம் தேதி நடந்த வெடி விபத்தில் குருநாதன் என்பவர் உயிரிழந்தார். 3 பேர் பலத்த காயமடைந்தனர். இது தொடர்பாக பட்டாசு ஆலையின் போர்மேன் செந்தில்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் ஆலையின் உரிமையாளர் சங்கரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் தீர்த்த காவடிகளுடன் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். பழனி முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முருக பக்தர்கள் பழனிக்கு வருகை தந்து வழிபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ஈரோட்டைச் சேர்ந்த பக்தர்கள் கொடுமுடிக்கு சென்று காவிரி ஆற்றில் தீர்த்தம் எடுத்து பழனி நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்து காவடிகளுடன் முருகனை வழிபட்டனர்.